ராசிபுரம் நகராட்சி நிர்வாகத்தில் நகர்மன்ற தலைவியின் கணவர் தலையீடு. திமுக சேர்மன் மற்றும் நகர செயலாளரை கண்டித்து திமுக கவுன்சிலர்கள் தர்ணா போராட்டம். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகர்மன்ற தலைவியாக கவிதா உள்ளார். இவரின் கணவர் என்.ஆர். சங்கர் ராசிபுரம் திமுக நகர செயலாளராக உள்ளார். இந்த நிலையில் ராசிபுரம் நகராட்சி நிர்வாகத்தில் சங்கர் தலையிடுவதாக கூறி திமுக, விசிக உள்ளிட்ட 5 பெண் கவுன்சிலர், 7 ஆண் கவுன்சிலர் என மொத்தம் 12 வார்டு கவுன்சிலர்கள் நகராட்சி அலுவலக வளாகத்தில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இவர்களிடத்தில் நகராட்சி நிர்வாகத்தினர் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 10 நிமிடம் கோஷங்கள் எழுப்பி பின்பு கலைந்து சென்றனர். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். கடந்த 5ஆம் தேதி நகர்மன்றத்தில் ஒரு 2ஆம் தேதி ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, புதிய பஸ் நிலையம் வேணும்னு சொல்லி தான் ஒரு கோரிக்கை மனு தான் நாங்கள் கோரிக்கை தான் வச்சிருக்கிறோம். அதில் இந்த இடம் தான் வேணும், அந்த இடம் தான் வேணும்னு யாருமே நகர்மன்றத்தில் முடிவு பண்ணலைங்க. இதை வச்சுக்கிட்டு 5ஆம் தேதி அனைத்து சங்கங்களுடைய பிரதிநிதிகளை கூப்பிட்டு மாவட்ட செயலாளர் தலைமையில் ஒரு கூட்டம் நகர்மன்றத்தில் நடக்குதுங்க. அந்த கூட்டம் நடக்கும்போது சாயந்தரம் 3 மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 4 மணி அளவில் படையப்பா பாஸ்கர் அழைச்சி நம்ம நகர செயலாளர் என்.ஆர். சங்கர் ஆணையாளர் பேரில் ஒரு இடத்த ரெஜிஸ்டர் பண்றாங்க. சாயந்தரம் 4 மணிக்கு நம்ம ராசிபுரம் சார்பு அலுவலகத்தில் பண்றாங்க. இங்க மாவட்ட செயலாளர் இங்க கூட்டம் போட்டு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காரு. இங்க எல்லாருமே கேட்கறோம், எங்க பஸ் ஸ்டாண்டு போகுது எதுன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷம் எல்லாமே பேசுறோம். பேசும்போது இல்ல இங்க இடம் எதுவும் இல்லை, நீங்க ஏதாவது சொல்லுங்க, யாராவது கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லி அவரும் பேசிட்டு இருக்காரு. அவருடைய முடிவை கூட கேட்காம, அவரோட கூட தெரிவிக்காம இவரு தன்னிச்சையா போய் இந்த இடத்த பார்த்து அவரு அன்னைக்கு போய் பதிவு பண்ணிட்டாருங்க. அதுக்கு அடுத்த நாள் ராசிபுரத்துல மிகப்பெரிய ஒரு கலவரம் நடக்கிற அளவுக்கு ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை ராசிபுரத்துல உருவாயிடுச்சுங்க. இதுக்கு முழுக்க காரணம் அவருடைய சுய லாபத்துக்காக, சங்கர் அவருடைய ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக கட்சிக்காரர்கள், நகர்மன்ற உறுப்பினர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய மன உளைச்சல் ஆயிடுச்சுங்க. இது எங்களால ஜீர்ணிக்க முடியல. இன்னும் ஒரு 20 மாசத்துல சட்டமன்ற எலெக்ஷனை சந்திக்க போற சூழ்நிலையில இவர் பண்றது எங்களுக்கு, கட்சிக்கு, மாவட்ட செயலாளர் மிக மிக தங்கமானவருங்க. எதை கேட்டாலும் செஞ்சு கொடுக்குறவருங்க. எந்த சூழ்நிலையும் யார் ராத்திரில போய் கேட்டா கூட சரி, மருத்துவ உதவியாகட்டும், கல்விக்காகட்டும், எந்த உதவியா இருந்தாலும் அவர் உடனடியாக செஞ்சார். நானும் பல மாவட்ட செயலோட பணியாற்றுகிறேன். பாத்தா முத்து காலத்துல இருந்து வீரபாண்டியாரு, காந்தி செல்வன், பாரி இளங்கோவன், இவங்களோட எல்லாம் கே வீரப்பன், இவங்களோட எல்லாம் பணியாற்றிருக்கிறேன். இவருடைய அப்பா நகர செயலர் இப்ப இருக்கிற தற்போது நகர செயலர் அப்பா என்.ஆர். ராமதாஸ் அவருடைய பணியாற்றிருக்கிறேன். இவங்கெல்லாம் இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கலைங்க. இவருக்கு பணம் ஒன்னே குறிக்கோள்னு இருக்கிறாருங்க. யார் எப்படி போனா என்ன அப்படின்ற சூழ்நிலையில அவர் நடந்துட்டு இருக்கிறாருங்க. இதை எங்களுக்கும் கட்சிக்கும் ரொம்ப கெட்ட பேருங்க. இதை தலைமை முடிவெடுக்கணும். நான் 45 வருஷமா திமுகவோட இருக்கிறேன். தலைவர் கலைஞர் தான் எனக்கு உயிர்னு நான் நினைக்கிறேன். கலைஞர் மேல பற்றும் பாசமும் வச்சிருக்கிறேன். என் சாமி கூட கும்பிடணும் இல்லையா, கலைஞர் தான் தெய்வமா கும்பிட்றேன் நான். அந்த சூழ்நிலையில என்னை அன்னைக்கு நகரமன்றத்தில் சாயந்தரம் 6 மணிக்கு இங்க வர சொல்லிட்டு உரிமையில பேச்சு கீழே பிடி தள்ளி விட்டாருங்க. என்ன தள்ளி விட்டு தான் நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஆஸ்பத்திரிக்கு அட்மிட் ஆகி 3 நாள் படுத்து நேற்று சாயந்தரம் தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தாங்க. இன்னைக்கும் பொதுமக்கள் நலனுக்காக தான் நாங்க இங்க போராடுறோம். எந்த ஒரு நகராட்சி நிர்வாகத்துல எதையுமே செய்ய முடியலைங்க. இங்க வர்ற அதிகாரிங்க, கமிஷனர் ஆகட்டும், எம்பி ஆகட்டும், ஏஐ ஆகட்டும், யாரையுமே நிறுத்தாம இருக்க மாட்டேங்கிறாங்க. இவர் பண்ற டார்ச்சர்ல இங்க எந்த வேலையுமே நடக்க மாட்டேங்குது. ஒரு வேலை செய்யணும்னு நினைச்சாக்கா ரொம்ப சிரமமா இருக்குதுங்க. யாருமே அதிகாரிகளா யார்ட்டுங்க நாங்க பேசுறது? இவரோட தலையீடு அதிகமா இருக்குது. இதை நீங்க பத்திரிகை வேலை நான் தெரிவிக்கிறேன். இது தக்க நடவடிக்கை மேலிடம் எடுக்கணும் நம்பிக்கையோட இருக்கிறேன். என் பேர் கலைமணிங்க. மீண்டும் தலைமையை சந்திக்கிறதுக்கு நாங்க எல்லாம் தயாரா இருக்கிறோங்க. மேலிடத்துக்கு போறது தயாரா இருக்கிறோம். இது மாவட்ட செயலரே தீர்த்து வச்சுக்கலாம் நம்பிக்கை இருக்குது. மாவட்ட செயலரும் பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்களுக்கு தலைமையில செல்வாக்கு இருக்குது. எவனும் ஒரு மயிரும் கொடுக்க முடியாது, பாத்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அவர் பேசுறாருங்க. அதனால அவரும் யோசிக்கிறாருங்க. இது தலைமுறைக்கு அந்த செல்வாக்கு இருக்கிறதுனால அவங்க தன்னிச்சு எதை வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறாங்க. என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாது, நான் நீட்டத்தை நீ கையெழுத்து போடணும், அதுதான் உங்க வேலை, மீறி பேசினா ஒழிச்சு விடுவேன், தொலைச்சி விடுவேன், காலி பண்ணி விடுவேன் அப்படின்லாம் எங்களை மிரட்டாருங்க. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.